சோறு வந்து இப்போ பொங்கிக்கிட்டு இருக்கோம். மண்பானையில் அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா பானையில் தண்ணி கொதித்ததும் அப்படியே அரிசியை உள்ளே போட்டோம்னா எளிமையாக வெந்துடும். இதுதான் வடிக்கிற முறை. இப்படி வந்து நம்ம ஒரு தட்டை வச்சு பானையை மூடி இப்படி கவுத்துனோம்னா இதுதான் வடிக்கிறது. இந்த வடி தண்ணியை நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், இல்லை சோறு மிச்சம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த சோத்தில் இது கூட கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்து ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு புளிச்ச தண்ணி ரெடி. அதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். தண்ணி வடித்தாச்சு, இங்கே சோறு ரெடியாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தயிர் சாதம் ரெடி பண்ண போகிறோம். ஏற்கனவே சாதம் வடித்து வச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு மண்பானையில் வந்து அடுப்பில் வச்சு அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் போன உடனே போகணும். இப்போ அதுக்கு தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி துருவல், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, இவைகளெல்லாம் வச்சு குழம்பு கடலைப்பருப்பு வதக்குவதற்கு தேவையான எந்த நல்லெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சட்டி வந்து காஞ்சிருச்சு. அந்த நடுவில் இருக்கிற ஒரு துளி நீர் போன உடனே நம்ம நல்லெண்ணெயை ஊற்றுறோம். தேவையான அளவு நல்லெண்ணெயை ஊற்றுறோம். இது போதுமானது. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கடுகு உளுந்த பருப்பு, அடுத்தபடியாக கடுகு பொரிஞ்ச உடனே அதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு இன்னும் காயில் சீரகம் உடம்பை உள்ள இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் தீர்க்கக்கூடியது சீரகம். எனவே நீங்கள் எல்லா உணவுலையும் சீரகம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் கொஞ்சம் சூடு, அதனால் கொஞ்சம் ரொம்பையும் சேர்த்துடக்கூடாது. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ சீரகத்தை போடலாம். அடுத்து சும்மா 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அதனால் 10 மிளகு போடுறோம். ஒரு உணவு இருக்கக்கூடிய எந்த விஷத்தையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் போடுறோம். போட்டு வதக்குறோம். நீங்கள் சில்வர் கரண்டி பயன்படுத்தினாலும் சரி, இல்லது சிரட்டையினாலான கரண்டி, எந்த கரண்டி பயன்படுத்தினாலும் சரி. நல்ல சரி, அதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பு போட்டுக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பை போட்டுருவோம். குழம்பு கடலைப்பருப்பு போடுறோம். நீங்கள் நிலக்கடலைப்பருப்பு போட்டாலும் சுவையாக தான் இருக்கும். இந்த கடலைப்பருப்பு வந்து லைட்டாக ப்ரௌனிஷாக வரணும். வீடியோ எடுக்கிற அவசரத்தில் மறந்துட்டான். அந்த கலர் மாறின உடனே துருவி வச்சுருக்கிற இஞ்சி வந்து பொடியை சீவிட்டு தான் போடணும். எந்த சூழ்நிலையும் பொடியோடு இஞ்சியை போட்டுறக்கூடாது. இஞ்சி உடலுக்கு எவ்வளோ ஆரோக்கியமோ தோல் அவ்வளோ ஆரோக்கிய கேடு. அதனால் தோல் நீக்கி இஞ்சி தான் போடணும். சுக்காக இருந்தாலும் சுண்ணாம்பை தடவி ஊற வச்சு சுக்கில் இருக்கக்கூடிய அந்த தோலை எடுத்துட்டு தான் சுக்கையும் பயன்படுத்தணும். சுக்கையும் இஞ்சிலையும் தோலை எடுத்து தான் பயன்படுத்தணும். நம்ம இப்போ தோலை சீவிட்டு தான் துருவிட்டோம். இதோடு கூட நல்ல வெங்காயம் கலர் மாறிடுச்சு, எல்லாமே பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கின உடனே அதோடு நம்ம என்ன செய்யணும், அதோட தயிரை மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
தயிரை ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கிண்டி விட்டோம்னா ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது மண்பானைங்கிறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணாலுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து சூடு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தயிர் சாதம் மிக்சிங் ரெடி. நம்ம அடுத்தபடியாக நம்ம வடித்து வச்சுருந்தோம்ல சாதம், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரைஸு உள்ளே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா தயிர் சாதம் ரெடி. இப்போ ரைஸை வடித்து வச்ச ரைஸை மிக்ஸ் பண்ணுறோம். நமக்கு தேவையான அளவு ரைஸை அதில் போட்டோம் இல்லையா, போட்டு இப்போ கிண்டியாச்சு. நல்லா கிண்டி தயிர் சாதம் ரெடி. சுவையான தயிர் சாதம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எல்லாம் கலந்தது. இதுக்கு வந்து நாங்கள் சைடிஷாக வந்து ராஜபாளையம் சப்பட்டை மாம்பழத்தை தொலியை சீவிட்டு சைடிஷாக வச்சு சாப்பிட போகிறோம். தயிரும் மாம்பழமும் சாப்பிட்றது ஒரு சுவையான உணவு.